அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம இந்த ஃபேக் ப்ரொஃபைல் ஸ்கேம், அதாவது இந்த மேரேஜ் ஸ்கேம் மாதிரி ஏமாற்றி பண்ணக்கூடிய ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க பேர் அஸ்வதின்னு பேர், 39 வயசு, கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க. இந்த மேரேஜ் ஸ்கேம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இப்படி இருந்தாலும் இப்போ சமீபத்தில் கூட, இப்போ ஒரு மாதம் முன்னாடி கூட ரேஷ்மான்னு ஒரு பொண்ணு, 33 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு இதே மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு மேரேஜ் ஸ்கேமில், ஆனால் இது வந்து மேரேஜ் ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்றது வெளியில் தெரியாமலே இருந்தது. இவங்களை வந்து வேலை வாங்கி, குருவாயூர் டெம்பிளில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நபரை ஏமாற்றி காசை வாங்கி, இவங்க டெம்பிள் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அவங்க காரில் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கிட்டு வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்த இந்த ரேஷ்மா, அந்த லேடியை அந்த சீட்டிங் பண்ணதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வந்தது, இந்த ரேஷ்மா வந்து இதே மாதிரி மேரேஜ் ஸ்கேம்லேயும் ஈடுபட்டாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி எப்படி இந்த அஸ்வதி பண்ணாங்களோ இதே மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஸ்வதிக்கு இன்னும் சில பேர்கள் இருக்குது. ஜென்ரலாக அவங்களோட பேரை எப்படி வச்சுப்பாங்கன்னா அச்சுன்னு வச்சுப்பாங்க. அச்சு, அனு, அனுஸ்ரீ, இந்த மாதிரி என்னென்ன ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பேர் வச்சு அவங்களோட சேட் பண்ணுறது. இவங்களோட பேசிக்காக என்ன அப்படின்னா, அச்சுவோட அந்த ஒரிஜினல் ப்ரொஃபைலில் அவங்க ஒரிஜினல் ஃபோட்டோவை எந்த இடத்துலையும் அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. பெரும்பாலான சோஷியல் மீடியா, இவங்களோட டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவோட இதில் இருக்கக்கூடிய, அதுவும் ஒய்ஃப்ஸ் இறந்து போயோ இல்லை விடோவான இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களையோ தான் டார்கெட் பண்ணுறது. அதுவும் ஓரளவு அந்த ஏஜ்டு ஆண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த 2வது திருமணம் பற்றி அவங்கள கொஞ்சம் தூண்டி விட்டு அது மூலமாக அவங்கள இன்ஸ்டிகேட் பண்ணி திரும்பி இவங்களோட வலையில் வீழ்த்துறது தான் இந்த அச்சுவோட பெரிய ஸ்ட்ராட்டஜி. இதே தான் இப்போ ரேஷ்மாவும் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஒத்து போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப பணம் எதிர்பார்க்குறதில்ல. அதாவது எனக்கு ஒரு, இப்போ நீங்கள் மேரேஜுன்னு பேசுகிறது, அப்புறம் இதில் குறிப்பாக வந்து இந்த அச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 68 வயது நபர், அவர் வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி பையன் இருக்கார், அவங்கள மனைவி இல்லை, அவங்கள பார்த்துக்கணும், இவரை பார்த்துக்கணும், அப்புறம் அவங்களுக்கு அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து வந்து இது பண்ணிக்கணும், குவென்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த அவரோட மாற்றுத்திறனாளி பையனை பார்த்துக்கணுன்றதுக்காகவே ஒரு 2வது மறுமணம் பண்ணுறதுக்கு அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தேடுறாரு. கொஞ்சம் பணம்லாம் இருக்குது. அந்த நபரோட கான்டாக்டு இந்த பொண்ணுக்கு எப்படியோ கிடைக்குது, அச்சுவுக்கு. இவங்க தொடர்ந்து அவரோட பேச ஆரம்பிக்கிறாங்க, சேட் பண்ணுறாங்க. அதுவும் சேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மியர் ஃப்ளர்ட்டிங்காக இருக்கும். அதுவும் அந்த ஃப்ளர்ட்டிங்கோட இது வந்து கோரே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்கள வந்து டெம்ப் பண்ணணுமோ அந்தளவுக்கு டெம்ப் பண்ணி பேசுகிறது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கொச்சையாக சில விஷயங்களெல்லாம் எதை சொல்லணுமோ எதை இது பண்ணணுமோ. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேட் ஒன்று, அது பார்க்கறதுக்கான வாய்ப்பு இது கிடச்சிது. அதை பார்க்கும்போது, கடைக்கு போயிட்டு வந்தேன், என்கிட்ட குடை இல்லை, அதனால் நனைஞ்சிட்டேன், ஆனால் உடம்புலாம் வந்து ஈரப்பட்டு எனக்கு உடம்புலாம் வந்து துணிலாம் ஒட்டிக்கிச்சு, வெளியில் இருக்கவங்க என்னை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்கன்ற மாதிரியான சில கான்வர்சேஷன்லாம் போயிருக்கு. அதுக்கு அவர் பதிலுக்கு வேறு, அப்போ நான் இனிமேல் குடை வாங்கித்தரேன், ரெயின் கோட் வாங்கித்தரேன்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு 2000 3000 அனுப்பிக்கிறாரு. ஸோ இது மாதிரி சின்னதாக அவங்களுக்கோட அன்றாட தேவைகளை அப்படி பூர்த்தி பண்ணுற மாதிரி, ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு 2000 5000ன்னு ஒரு 10 தடவை வாங்கினா அதுவே 50,000 ஆச்சு. ஸோ அது மாதிரி இவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரியான தூண்டில் போட்டு அவங்கள வந்து வலையில் அவங்களுக்கு சிக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க. இதில் இந்த அச்சுவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா முழுக்க இப்படி இருந்தாலும் இவங்களோட வலையில் சில போலீஸ்காரங்களும் மாட்டியிருக்காங்க. எப்படி இப்போ தமிழகத்தில் சிவகாசி ஜெயலக்ஷ்மி வந்து நிறைய போலீஸ் அதிகாரிகளோட நெருங்கி பழகி அவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து, இப்போ நீங்கள் நார்மலாக அந்த கொஞ்சம் 80s பீரியட்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படின்னா ஒரு 2 பேர் ஒரு சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அதுவும் பஸ்ட்டு வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ எடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற நெருக்கமாக, அதுவும் அப்படி நிற்பார் அவர், ஒரு பயங்கரமாக ஒரு மேக்கப்போட, பக்கத்தில் அந்த அம்மா பக்கத்தில் நிற்கும். அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவோட வெளியில் சுற்றுறது. ஸோ வெளியில் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி போல் இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில நகை கடைக்கெலாம் போகும்போது நகை கடைக்காரங்க என்ன நினைக்கிறதுனா, அவர் ஐயாவை கரெக்ட் பண்ணிக்கணுன்னா அம்மாவை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணுன்னு சொல்லி, அம்மாவுக்கு நீங்கள் என்ன வேணால் நகை எடுத்துக்கோங்க, அப்புறம் அவர்கிட்ட நான் காசு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி, இந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு மாதிரி பேட்சப் பண்ணி அது மூலமாக
நிறைய பணம் நகையெல்லாம் இது வந்து ஆரம்பத்தில் சிவகாசி ஜெயலட்சுமிக்கு அது ஒரு புதுசாக இருந்தாலும் அப்புறம் அதுவே வந்து பழகிக்கிட்டு நிறைய நகை கடைக்காரங்கிட்ட அதுவும் யாருக்கிட்டலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு நகை கடைக்காரன்ட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்கன்னா அவன் என்ன நினைப்பான், ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா ஒய்ஃபு நம்மக்கிட்ட பேசுது க்ளோஸாக அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு அவன் அதை மூலமாக நிறைய ஃப்ளர்ட் பண்ண நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டே பண்ணலை. இந்த ஃப்ளர்ட் பண்ணாதவன் பணத்துக்குன்னு மட்டும் யோசித்தவன் அவன் மட்டும் புகார் பண்ணால் ஆல்மோஸ்ட் 8-10 கேஸில் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் ஆகி அரெஸ்ட் ஆகி அப்புறம் அதில் தண்டனை வழங்கப்பட்டு கன்விக்ட் ஆகி அதில் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஸோ இப்போது ஒரு 3.5 கோடி ரூபா எல்ஃபின் ஃபினான்ஸ்னு சொல்லி ஒரு ஒரு கம்பெனி ஃபைனான்ஷியல் ஃப்ராட் பண்ண ஒரு கம்பெனி திருச்சியை சேர்ந்த ஒரு கம்பெனியில் காஜாமலையில் இருக்குது. அங்கே ஒரு 3.5 கோடி ரூபா பணத்தை டெபாசிட் பண்ணி ஏமாத்தினதாக சொல்லி இதே சிவகாசி ஜெயலட்சுமி இப்போ ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க போன வருஷம் அந்த அலுவலக வாசலில். இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இது இவங்க சிவகாசி ஜெயலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அதுக்கு வீடியோ எடுக்க அவங்கள செய்தி சேகரிக்கிறதுன்னு நிறைய பேர் வந்து சேகரிக்க ஆரம்பித்தாங்க. அது பரபரப்பாக பேசப்பட்டது. இதே மாதிரி தான் அச்சுவோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்திங்கன்னா அச்சுவோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி அவங்களோட ஓன் ப்ரொஃபைலை போட்டால் ஒருவேளை அந்த கொஞ்சம் பணம் வச்சுருக்கக்கூடிய சில நபர்கள் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் கொஞ்சம் நல்ல ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அழகான பெண்களோட ஃபோட்டோஸை எங்கே இருந்தாலுமோ எடுத்து சோர்ஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸை அவங்களோட ப்ரொஃபைலில் வச்சுக்கிட்டு ஒரு பேர் அதுவும் குறிப்பாக அதை கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருக்கிற மாதிரியான சில பேர்கள்லாம் அதுக்கு வச்சு அந்த புது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணது மூலமாக நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்புறது, அவங்களோட சேட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்புறமா திடீர்னு எனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு காசு கேட்குறது. அந்த எமர்ஜென்சின்னு காசு கேட்கும்போதெல்லாம் வெறும் ஒரு 2000 ரூபாய், 1000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய்க்குள்ளே தான் கேட்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒரு படி மேலே ஒரு சிலர் வந்து ரொம்ப நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி பேசி அது மூலமாக அவங்களுக்கு சில ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போய் அந்த கான்வர்சேஷன் மூலமாக இன்னும் நெருக்கமாகி அவங்களோட அந்த நெருக்கம் மூலம் அவங்கள இன்னும் ஒரு படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இந்த க்ளோஸ் கான்வர்சேஷன் இது வந்து விடிய நடக்கும் சம்டைம்ஸ். இல்லை ஏன்னா அந்த சேட் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா மிட் நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் இவங்க ஆக்டிவாக சேட் பண்ணதுக்கான எல்லா சேட் காப்பியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ரிட்டையர்ட் பிஎஸ்என்எல் ஸ்டாஃப் வந்து எல்லா டீட்டெயிலுமே சப்மிட் பண்ணியிருந்தார். அது மூலமாக தான் போலீஸுக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனால் அதே மாதிரி அச்சு வந்தோட வலையில் போலீஸும் மாட்டியிருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க யாரும் புகார் பண்ணல. இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க சேட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே திரும்பி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அது வந்து இவங்க பேசுகிறத வச்சே ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர்கள் எதிரில் பேசக்கூடிய நபர்களே இந்த கேள்வியை கேட்குற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ பண்ண பிறகு இவங்களும் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் நான் டிலே ஆகுது, கல்யாணம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில சொல்லும்போது என்ன அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன கடன் இருக்குது, கடன்னா எல்லா கடனும் அடைச்சிட்டேன், இப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 1.25 லட்ச ரூபா இருக்குது. இல்லை இந்த இப்போது பேட்டாவில் போடுற ரேட்டு மாதிரி 999, 599, 499 போடுற மாதிரி இவங்க சொல்கிற ரேட்டே வந்து எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 55,000 இப்போ பேலன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு 62,000 இருக்குது, இல்லை 1,10,000 இருக்குதுன்னு அவங்க சொல்கிற ரேட்டே வந்து ஒரு மாதிரி ஒரு நாமினலாக ஓகே இது கரெக்டு தானோன்ற மாதிரியான ஒரு பார்வையில் அவங்க அந்த மாதிரி ஏமாற்றி அது மூலமாக அவங்கள்ட்ட காசை வாங்குறது. அதுக்கப்புறம் எப்போ காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அதோட டிஸப்பியர் ஆயிடுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அச்சு மாற்றுறதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன அமௌண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது. இந்த அச்சுவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில நபர்களை இவங்களோட வலையில் வீழ்த்தி ஒரு சில நபர்களை இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதில் என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப கிளவராக இப்போது நீங்கள் இந்த டிண்டர் ஸ்விங்லர்னு ஒரு படம் ஒரு இது இருக்குது. அந்த மூவியில் எப்படி ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி இந்த டிண்டர் ஆப் மூலமாக ஏமாத்துறான் ஒரு நபர் அப்படின்றது தான் காட்டுவாங்க. ஸோ ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த ஏன்ற கேரக்டர் வந்து தன்னை ஒரு பெரிய பணக்காரன் காட்டிக்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு எமர்ஜென்சிக்கு காசு கேட்பான். அந்த எமர்ஜென்சி காசு மூலமாக ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணுவான். ஒரு மினி ஃப்ளைட்டை ஒன்று புக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டு மூலமாக என்ன பண்ணுவான்னா அந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக வெளியூர் போகிறேன், வரியா ஃப்ரீயாக இருந்தா வா அப்படின்னு சொல்லி இவனை ஏதோ பெரிய பணக்கார மாதிரி காட்டிக்கிட்டு அந்த 2வது பொண்ணை ஏமாற்றுவான். 2வது பொண்ணுக்கிட்ட ஏமாற்றி அதுக்கிட்ட இருந்து பணம் கறக்க ஆரம்பித்த பிறகு அந்த சைமல்டேனியஸாகவே 3வது ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுவான்.
ஸோ அந்த 3வது பொண்ணை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2வது பொண்ணோட பணத்தை யூஸ் பண்ணி இன்னும் பெரிய பெரிய ஹோட்டலில் தங்குறது, பெரிய பெரிய லக்ஸரி காரை யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய இது சதுரங்க வேட்டை மாதிரியே தான், பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த பொண்ணும் என்ன பண்ணுதுன்னா, ஜென்ரலாக ஒரு சில நபர்கள்ட்ட காசுன்னு வாங்கின பிறகு அதோட இவங்க டிஸப்பியர் ஆகிற மாதிரியே அவங்களுக்கு எந்த தேவைன்னு சொல்லி காசு வாங்குறாங்களோ அந்த தேவையை ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும், அந்த பணம் வந்து இவங்க ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அக்கௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இவங்க அக்கௌண்ட் கிடையாது, யாருன்னா அந்த அச்சுவோட அக்கௌண்ட் கிடையாது. இதில் அந்த நபரும் இவங்களோட விக்டிமாக இருப்பாங்க. அந்த விக்டிம்கிட்ட இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு இவங்க என்ன சொல்கிறதுனா, அந்த பணத்தை எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துறியா, நான் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன், அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டவுடனே அவனும் ரொம்ப நேர்மை நீதி நியாயம்ன்ட்டு கரெக்டாக அந்த பணத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவான். இதில் போலீஸோட ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பணம் எங்கே போச்சுன்றதை ட்ராக் பண்ணி அவனை பிடிக்கும்போது செக்யூர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஓ இப்படிலாம் பண்ணாங்களா, அது எங்களுக்கு தெரியாது, பணம் கொடுக்க சொன்னாங்க, அதனால் அவங்க அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி தான் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த நபரே வந்து அதுக்கப்புறம் வெளியில் போலீஸ் விசாரணையில் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி அச்சுவோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட அக்கௌண்ட்டை பயன்படுத்தாமல் அவங்க எந்த விஷயத்துலேயும் மாட்டாமல், அதாவது ஈவன் அவங்களோட உண்மையான முகத்தை வெளியில் காட்டாத அளவுக்கு பயங்கரமாக நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அதாவது இந்த யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்கிற மாதிரி அச்சுவுக்கும் ஒரு சின்ன ஒரு இது தவறு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த டிரான்சாக்ஷனில் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு இவங்களுக்கே தெரியாமல் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன விஷயம்தான் வந்து இவங்களை நேரோ டவுன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அவங்க போலீஸ் வந்து இந்த நெட்வொர்க் எல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஸோ அங்கே ஆஞ்சல் போலீஸ்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இவங்க இந்த மாதிரி தங்கியிருக்காங்கன்ற தகவல் கேள்விப்பட்டு போலீஸ் டீம் வராங்க, வந்து செக்யூர் பண்ணுறாங்க. செக்யூர் பண்ண பிறகு தான் அச்சுவுக்கு தெரியும் தன்னோட அக்கௌண்ட்டுக்கே பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அது மூலம் தான் போலீஸ் வந்து நம்மளை இப்போ கைது பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. ஆனால் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தெரியும், எப்படினாலும் நம்மளுக்கு ஜெயில் வாழ்க்கை இருக்குது, ஜெயில் வந்து போகணுன்றது ஒரு இவங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா எப்படியும் தப்பு பண்ணுறதுல மாட்டிப்போன்றது தெரியும். பட் இவ்வளோ சீக்கிரம் மாட்டிப்போமா அப்படின்றது தான் அந்த பொண்ணோட கேள்வி. பட் இதில் பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு விசாரிக்கும் போது தான் தெரியுது இவ்வளவு போலீஸ்காரங்களும் மாட்டியிருக்காங்க அப்படின்னு. போலீஸில் ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐன்னு நிறைய பேர் இவங்க இந்த அச்சுவோட வலையில் விழுந்து அவங்களுக்கும் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ எப்போல்லாம் நைட் டியூட்டி இருக்கோ, எப்போல்லாம் அவங்களுக்கு இந்த டியூட்டி ஹவர்ஸ் இல்லாத டைம், லெஷர் டைம்னு தோணுதோ அப்போல்லாம் இவங்களோட சேட் பண்ணியிருக்காங்க. அந்த சேட் பேக்கப் எல்லாத்தையும் போலீஸ் எடுத்து அந்த நபர்கள்ட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, ஆமாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, அவங்களுக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்படின்ற தகவலெல்லாம் அப்புறம் தான் சொன்னாங்க. சொன்ன பிறகு போலீஸுக்கு என்ன ஷாக்குன்னா, இது ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வர்ற இன்கம்மை, வேறு மூலமாக வர்ற இன்கம்மை இவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் அவங்களோட மனசை சாந்தி பண்ணிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களை அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த மாதிரி பண்ணதாகவும். ஸோ இதில் பெரிய தொகை, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் ஏமாந்த தொகைன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 60,000 அப்படி தான் இருக்கும். ரொம்ப பெரிய தொகை அப்படிங்கிறது ஒரு சில நபர்கள் தான். குறிப்பாக இந்த பிஎஸ்என்எல் ரிட்டையர்ட் எம்ப்ளாயி ஒரு நபர், அவர் பெரிய தொகையை ஏமாந்துருக்காரு. இது மாதிரி ஒரு சிலர் தான் பெரிய தொகையை ஏமாந்துருக்காங்க. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொகைகள். அந்த பணம் வந்து அவங்களுக்கு சரி வந்தால் வருது போனால் போகுதுன்ற மாதிரி கொடுத்த காரணங்களால் இந்த விஷயம் வெளியில் வராமலே அப்படியே வந்து அது ஒரு மாதிரி போயிடுச்சு. இருந்தாலும் போலீஸில் புகார்னு இப்போ உங்களை அரெஸ்ட்டுன்னு பண்ண பிறகு, அச்சுவை ஆஞ்சல் போலீஸ் வந்து கைது பண்ண பிறகு, ஏன்னா அவங்களோட வீட்டில் வச்சு தான் பிடிச்சி கொண்டு வந்த பிறகு தான் இதுதான் அச்சு அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்புறம் இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட விசாரணை பண்ண அவங்க கன்ஃபெஷன் பேஸ் பண்ணி சில தகவல்களையும் அப்போது இருந்த அந்த போலீஸ் அதிகாரியும் அதில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ தான் சில இந்த சேட் டீட்டெயில்ஸும் எப்படி இவங்க ஏமாத்துனாங்க, எப்படிலாம் வந்து இவங்களுக்கு இந்த ஏர்லி மார்னிங் சேட்டு, நைட்டு மிட் நைட் சேட்டுன்னு ஒரு பெரிய ஷெட்யூல் போட்டுட்டு, இதில் வந்து உண்மையாக சொல்லப்போனால் அச்சு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு நபர்கிட்ட பேசினது இன்னொரு நபர்கிட்ட பேசலை. அந்தளவுக்கு ரொம்ப கிளவராக சில விஷயங்களெல்லாம் சேட் பண்ணி ரொம்ப இந்த ஹனி ட்ராப் மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி, ஏன்னா இது வந்து இந்த ஹனி ட்ராப்பில் மாட்டினவங்களோட நிறைய பேரோட கன்ஃபெஷனே எப்படி இருக்குன்னா, அவங்க ஏமாந்ததே அவங்களுக்கு தெரியல.
அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சில சமயம் நான் வெளியூருக்கு போகிறேன், நான் இங்கே இல்லை, எனக்கு பெரிய பிரச்சனை, எனக்கு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இதுவாக இருக்குது, அப்படி இருக்குன்னு பயங்கர பில்டப்லாம் கொடுத்துட்டு இந்த பொண்ணு வெளியில் போயிடுது. ஸோ இது பெரும்பாலானவங்க முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த நம்பருக்கு ஒரு வாட்டி டயல் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினைக்கிற நபர் ஒரு 10,000 கொடுத்துருக்காரு, இல்லை ஒரு 50,000 கொடுத்துருக்காரு. அவர் அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கணும், ப்ளஸ் அவர்கிட்ட சும்மா பேசலாம்னு நினைக்கும் போது ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்படி ஒரு சில சமயம் இருக்கும்போது இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஊரை காலி பண்ணிட்டு ஏதோ போயிடுச்சு, இல்லை இவங்க ஏமாந்ததே தெரியல நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் வந்து இந்த கொல்லம் ரூரல் எஸ்ஐ ஒருத்தர் வந்து இவங்களோட வலையில் மாட்டி சிக்கி அதில் நிறைய விஷயங்கள் இவங்க ஏமாந்தாங்க, பணம் ஏமாந்தாங்க. இதில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த தொகைன்னு எடுக்கிறது வந்து ரொம்ப மினிமலான அமௌண்ட்டு தான் கேட்டு வாங்கிறது. அப்படி பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, யாரும் பெரிய உடனே சந்தேகம் வராது. அப்படிங்கிறதுனால அந்த இதை பயன்படுத்தி இவங்க நிறைய பேரை ஏமாற்றிக்கிட்டே வந்தது இது மூலமாக தெரிய வந்தது. இதையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேரேஜ் ஸ்கேமுன்றது, இது ஹனி ட்ராப் கேஸ் வந்து இது மாதிரியான சம்பவம் ஆலத்தூர் போலீஸ் லிமிட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். ரேஷ்மான்னு சொல்லி ஒரு பொண்ணு, 33 வயசு. இந்த ரேஷ்மாவும் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த குருவாயூரில் டெம்பிளில் நான் வேலை பார்க்குறதாகவும், அவங்களுக்கு முக்கியமான அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய குருவாயூர் டெம்பிளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி அந்த நபர்களை ஒரு சில யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி, குருவாயூர் டெம்பிள்லேயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அது மூலமாக ஏமாற்றினாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது ரேஷ்மாவுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க வந்து ரேஷ்மாவோட காரில் பார்த்திங்கன்னா டெம்பிள் சர்வேலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப வெளியில் ப்ரொஜெக்ஷன் வந்து அவங்கள ஒரு பெரிய அதிகாரி மாதிரி காட்டிக்கிட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த இதில் வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கல. ஏன்னா இவங்க ஏமாத்துறாங்கன்றது ஒரு சிலர் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்து லாஸ்ட்டு மந்த்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில புகார்கள் ரேஷ்மாவுக்கு அகெயின்ஸ்டாக வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இதில் எப்படியாவது இதிலேருந்து, ஏன்னா கோட்டயம் போலீஸும் சரி, அந்த கோட்டயம் போலீஸ் இவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பர்டிகுலராக இந்த ரேஷ்மா மீது புகார் கூறப்பட்ட அந்த ஒரு சில நபர்கள் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களை தேட ஆரம்பித்தாங்க. ஸோ இது மாதிரி மேரேஜ் ஸ்கேம், அது இல்லாமல் ஹனி ட்ராப் கேஸு, இதெல்லாம் மாற்ற நபர்கள் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா இந்த சிற்றின்பம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸில் போய் மாட்டக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இதில் போய் சிக்கிறது. ஏன்னா ரொம்ப கிளவராக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவ்வளோ ஈஸியாக போய் இந்த மாதிரி ஒரு கெட்ட சகவாசம் உள்ள ஒரு நபர்களோட பெரிய தொடர்பில் மாட்ட மாட்டாங்க. அது மாற்றுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு உள்ள அந்த சபல புத்தி அப்படின்ற ஒரு விஷயந்தான். அந்த சபல புத்தி இல்லை அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் நம்மளை வந்து ஒரு நெறிப்படுத்தும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன இந்த சிற்றின்பம் சல்லாபம் அப்படின்ற இந்த சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு தப்பான பாதைக்கு தூண்டுறதும். ஏன்னா இதில் இவங்க பண்ணக்கூடிய தகவல்கள் இதே மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியும் இருந்தும் இந்த விஷயம் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் ஸ்கேமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த ஹனி ட்ராப் கேஸஸும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் யாரை வந்து குற்றம் சொல்கிறது, யாரை குறை சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு சம்பவங்களும். இதில் பார்த்திங்கன்னா ஈவன் ஹனி ட்ராப் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹனி ட்ராப் ஆகிற நபர்கள், அந்த விக்டிம்ஸ் ஆகிற நபர்கள்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்களோட தொடர்ந்து உரையாடல் மேற்கொள்ளும்போது இன்னும் அவங்களுக்கு ஏதோ ஒரு எந்தூசியாசம் கொடுக்குது. அந்த ஒரு சில விஷயங்கள் தான் இந்த விஷயத்தை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணாத காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டாமல் இருக்கணும். இதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்ம இதிலேருந்து விலகி இருக்கணும். அப்படின்னா இந்த சிற்றின்பத்துலேயும் இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸுக்கும் போய் அடிமையாகாமல் வெளியில் வந்தோன்னா இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.